இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் நாளை வேட்புமனுக்களை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சியின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமித்ஷா சென்னை வருகைக்கும் பாஜக மாநில தலைவர் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான ஆலோசனை மேற்கொள்ள அமித்ஷா சென்னை வருவதாகவும், ஏற்கனவே பீகார் மாநிலத்திற்கும் அமித்ஷா இதுபோன்று சென்றதாகவும் விளக்கமளித்துள்ளார். தொடர்ந்து பாமக தலைவர் மாற்றம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, எதுவாக இருந்தாலும் ராமதாஸ் அன்புமணி நல்ல முடிவெடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தனது தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். காலை 10 மணி அளவில் சென்னை மயிலாப்பூர் டாக்டர் அம்பேத்கர் பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியில் இனி நானே இருப்பேன் என ராமதாஸ் அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ், கட்சி நிறுவனரான தாமே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என கூறியுள்ளார். அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என்றும் 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அன்புமணிதான் பாமகவின் நிரந்தர தலைவர் என திண்டிவனத்தில் ராமதாஸ் வீட்டின் முன்பு கூடிய ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அன்புமணி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பு அன்புமணி ஆதரவாளர்கள் குவிந்தனர். அப்போது கருத்து தெரிவித்த பாமக நிர்வாகி ஒருவர், ராமதாஸ் வயது முதிர்வு காரணமாக சிலர் பின்னே நின்று சதி செய்வதாகவும், அன்புமணிதான் பாஜகவின் எதிர்காலம் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் ராமதாஸின் மனதை மாற்றி சிலர் இப்படி பேச வைப்பதாக அன்புமணி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். திண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு அவரது ஆதரவாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஊடகங்களுக்கு இது தொடர்பாக சில கருத்துக்களையும் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுபோன்ற கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என மாறி மாறி பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் ராமதாஸின் முடிவிற்கு பாமக பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தானே தலைவர் பதவியை எடுத்துக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருப்பது அக்கட்சியின் ஒரு பிரிவினருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கட்சிக்குள் இருக்கும் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா ராமதாஸின் இந்த முடிவு தவறானது என விமர்சித்துள்ளார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க அன்புமணி மறுத்துள்ளார். அன்புமணியை காண ஆதரவாளர்களுடன் சென்னை ஈசிஆரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பு செயலாளர் வீரபாகுவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது. கட்சியினர் யாரையும் தற்போது சந்திக்க விருப்பம் இல்லை என அன்புமணி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை செங்குட்டை பாளையத்தில் பூப்படைந்ததற்காக தனியார் பள்ளியில் பட்டியலின மாணவி ஒருவர் வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தெருவிழுத வைத்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
செங்குட்டை பாளையம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி ஒருவர் கூப்படைந்து 5 நாட்கள் கழித்து தேர்வு எழுத வந்துள்ளார். அவரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்ததாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையான நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையாயினும் பொறுத்துக் கொள்ள முடியாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் செங்குட்டை பாளையத்தில் தனியார் பள்ளியில் மாணவி கூப்படைந்ததை காரணம் காட்டி வகுப்பறைக்கு வெளியே தேர்வு எழுத வைத்த விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எந்த வகையிலாயினும் பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் கூறியுள்ளார். இந்தியாவின் ஜனநாயகம் கூட்டாட்சி தன்மையை பாதுகாத்திட திமுகவின் போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திமுகவின் போராட்டம் நீட் வழக்கிலும் தொடரும் என்றும் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சட்ட போராட்டத்தின் வழியே முன்னெடுக்க ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 அல்லது 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 13 வரை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்கள் மோசடி தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி நிறுவனங்கள் மோசடி செய்து அதன் மூலம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் டிஜிபி, ஏடிஜிபி, உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் மோசடி நிதி நிறுவனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் பல கோடி ரூபாய் பணத்தை சுருட்டியுள்ளன. அதனை தடுக்கவும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாமானிய மக்களை திமுக அரசு வதைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்களை அனுப்பி வைக்க ஆட்சியர் கடிதம் அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் அடாவடித்தனம் பண்ணுவதையே திமுக வழக்கமாக வைத்திருப்பதாகவும் திமுகவின் இந்த அராஜக போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தென்காசியில் புதிய மருத்துவ கட்டட திறப்பு விழாவை ஒத்திவைப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசியில் பங்குனி உத்திர திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுவதால் அந்த விழா வேறு ஒரு நாள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து விளக்கமளித்த அமைச்சர், தவறு யார் செய்திருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. தாவேகா கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் 114 பேர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் நாளை நடைபெற உள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டத்தின் போது பூத் கமிட்டி மாநாடு தொடர்பாகவும் மாவட்ட ரீதியான பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவின் கூட்டணிக்கு ஊழல்தான் ஊன்றுகோலாக இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த ரெய்டுகள், சிபிஐ விசாரணைகள் அனைத்தும் நாடகம் எனவும் அதிமுகவை அடிபணிய வைக்கவே அவை பயன்படுத்தப்பட்டதாகவும் சாடியுள்ளார். மேலும் அந்த ஊழல் புகார்களை வைத்து இன்று வரை கூட்டணி பேரம் பேசப்பட்டு வருவதாகவும் பாஜகவின் கூட்டணிக்கு ஊழல்களே ஊன்றுகோலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கலசப்பாக்கம் அருகே மணல் கடத்திய டிராக்டரை பறிமுதல் செய்தபோது காவல் உதவி ஆய்வாளரை ஒரு கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
கலசப்பாக்கம் அடுத்த நவாபாளையத்தைச் சேர்ந்த குமரன் என்பவர் மணல் கடத்துவதாக புகார் எழுந்ததன் பேரில் அங்கு சென்ற ஆதமங்கலம் புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜன் கடத்தலுக்கு பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் புக்லைன் இயந்திரத்தை பறிமுதல் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொது இடத்தில் வைத்து நாகராஜனை தாக்கியதாக தெரிகிறது. இதனையடுத்து மணல் கடத்தல் கும்பலை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். கிறிஸ்துவ மத போதகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். கிறிஸ்தவ மத பாடல்கள் மூலமாக சமூக வலைதளங்களில் பிரபலமான மத போதகர் ஜான் ஜெபராஜ் கடந்த மாதம் தனது வீட்டில் நடத்திய விருந்து நிகழ்ச்சியின் போது 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் அவர் தலைமறைவான நிலையில் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக்அப் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநாடு தப்பிச் செல்ல மாட்டேன், காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என கூறி ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ள எஸ். ராமகிருஷ்ணன் தனது சஞ்சாரம் நாவலுக்காக 2018ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். தாகூர் இலக்கிய விருது, இயல் விருது, மார்க்சியம் கார்கி விருது, ஞானவாணி விருது, இலக்கிய சிந்தனை விருது, கலைஞர் பொற்கிழி விருது, கொடிசியா வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலக்கிய வேள் விருது, தமிழ்நாடு அரசின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். பாரதிய பாஷா பரிஷத் இந்திய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருது வழங்குவது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தை காலை 7:30 மணிக்கு திறக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பேத்கர் மணிமண்டபத்தை அதிகாலை முதல் இரவு 10 மணி வரை திறக்க சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்க திட்டமிட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களை கருத்தில் கொண்டு காலை 7:30 மணி முதல் மாலை 6 மணி வரை மண்டபத்தை திறக்க நீதிபதி உத்தரவிட்டார். மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் திமுக அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2004ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு அவரும் அவரது மூத்த மகன் நெடுஞ்செழியனும் மரணித்ததால் வழக்கு கைவிடப்பட்டது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கிலிருந்து விடுவித்தது தவறு என கூறி விசாரணையை தொடர உத்தரவிடப்பட்டது. ஆளுநர் RN ரவி இனியும் பதவியில் நீடிப்பது முறையற்றது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முடக்கப்பட்டிருந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாலகிருஷ்ணன் சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க ஒரு கால நிர்ணய வரையறை விதித்துள்ளதன் மூலம் கூட்டாட்சி பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கால தாமதம் செய்யாமல் மத்திய அரசு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறினார். $7,915 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க மார்ச் மாதம் 2275 மெகாவாட், ஏப்ரல் மாதம் 3910 மெகாவாட், மே மாதம் 1730 மெகாவாட் என்று கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க மொத்தம் 7,915 மெகாவாட் மின்சாரத்தை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்ய ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. மேட்டூர் அணையை ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் என நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்தரம் சம்மா தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அப்போது மேட்டூர் அணை நல்ல நிலைமையில் இருப்பதாகவும் ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். கிரிண்டர் செயலியை தடை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. அதே சமயம் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை போலீசார் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் கிரிண்டர் செயலியை தடை செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்.
போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகும் 10-ல் 5 பேர் இந்த செயலியை பயன்படுத்துவது உறுதியாக இருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே அந்நிய மரங்களை அகற்றும் மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழக அரசு திகழ்ந்து வருவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 25 மாவட்ட வனப்பகுதிகளின் மண் வளத்தை பாதிக்கும் வகையில் 4038 ஏக்கர் ஆக்கிரமித்துள்ள அந்நிய வகை மரங்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வனப்பகுதிகளில் இருந்து அகற்றப்படும் என தமிழக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து உன்னிச்செடி வகைகளும் வனப்பகுதியிலிருந்து அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குன்னூரில் ராணுவ வீரர்களின் நினைவு தூணில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு நேற்று மாலை வந்தடைந்தார். இந்நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்குள்ள ராணுவ வீரர்களின் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்பு அங்கிருந்து ராணுவ பயிற்சி கல்லூரி சென்ற பாதுகாப்பு மத்திய அமைச்சர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் பொட்டணத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக பரவிய தகவல் வதந்தி என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். நாமக்கல் எம்பியான மாதேஸ்வரனின் சொந்த ஊரான பொட்டணத்தில் உள்ள அவரது வீட்டின் படுக்கையறை தீப்பிடித்து எரிந்ததில் அங்கிருந்த ஏசி, டேபிள், மெத்தை உள்ளிட்டவைகள் எரிந்து சேதமடைந்தன. அப்போது வீட்டில் மாதேஸ்வரன் எம்பியின் தாய் மட்டும் இருந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். கோயில் திருவிழாக்களின் போது குறிப்பிட்ட சாதியின் பெயர் குறிப்பிடப்படக்கூடாது என்ற உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. இந்து ஆலய பாதுகாப்பு குழு மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கோயில் திருவிழாக்களில் சாதியின் பெயரையோ சமுதாய பெயரையோ அச்சிடக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதை நீக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுற்றறிக்கைக்கு 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்து ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். சென்னை எண்ணூரில் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கிய சிறுவனை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை எண்ணூர் தாளங்குப்பம் கடற்கரை பகுதியில் சிறுவர்கள் 2 கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதில் ஒரு சிறுவன் கடல் அலையில் சிக்கிய தத்தளித்திட அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் திருவேங்கடம் துரிதமாக செயல்பட்டு சிறுவனை மீட்டிருக்கிறார். அதோடு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சங்ககிரி அருகே லாரி ஓட்டுநரை போலீசார் தாக்கும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே லாரி ஒன்று சென்றபோது அதன் எதிர் திசையில் தனியார் நூற்பாலை வேன் ராங் ரூட்டில் வந்ததால் எதிரெதிரே வந்த வாகனங்கள் நிறுத்தினர். அவ்வழியாக ரோந்து பணியில் சென்ற காவலர்கள் லாரியை பின்பக்கமாக நகர்த்தும்படி கூறியுள்ளனர். அப்போது ராங் ரூட்டில் வந்தவனை விட்டுவிட்டு என்ன ஏன் எடுக்க சொல்றீங்க என லாரி ஓட்டுநர் கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் லாரி ஓட்டுநரை தாக்கி 2 வாகனங்களையும் நகர்த்த செய்து போக்குவரத்தை சீர்படுத்தினர். சென்னை வடபழனியில் சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் மோதி சாலையில் நடந்து சென்ற முதியவர் உயிரிழந்தார். வடபழனியில் 14 வயது சிறுவன் தனது நண்பரை காரில் ஏற்றுக்கொண்டு குமரன் நகர் சாலையில் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆட்டோ மற்றும் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதியதுடன் மரத்தில் மோதி நின்றது. இதில் சாலி கிராமத்தை சேர்ந்த மகாலிங்கம், கங்காதரன் ஆகியோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக சிறுவன் அவரது தந்தை கைதான நிலையில் சிறுவன் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். இதனிடையே விபத்தில் காயமடைந்த முதியவர் மகாலிங்கம் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து முருகனை மனமுருகி வழிபட்டனர். நாளை பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மாஞ்சோலை பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக அரசு வனத்துறையின் முதன்மை தலைமை வன பாதுகாவலரும் தலைமை வனவிலங்கு காப்பாளருமான ராகேஷ் குமார் டோக்ரா
வன பாதுகாவலர் சீனிவாஸ் ரெட்டி ஆகியோர் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விடம், அடிப்படை வசதிகள், கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு ஆகியவை குறித்து அறிவதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வில் விரைவில் ஒரு விரிவான அறிக்கையை வனத்துறை தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது பைக் மோதி தூக்கி வீசப்படும் பதைபதிக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கண்ணமங்கலம் அடுத்த புதுப்பேட்டையை சேர்ந்த இந்திராணி என்ற மூதாட்டி முதியோர் உதவித்தொகையை இ-சேவை மையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது அவர் மீது அந்த வழியாக அதிவேகத்தில் வந்த பைக் மோதி தூக்கி வீசப்பட்டதுடன் பைக்கில் இருந்த சிறு குழந்தைகள், அவரது தந்தை கீழே விழுந்தனர். இதில் பலத்த காயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பட்டப்பகலில் முதியவரை தாக்கி பணம் பறித்து சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பாலக்கரையை சேர்ந்த விஸ்வநாதன் என்ற முதியவர் காந்தி மார்க்கெட் சப் ஜெயில் அருகே நடந்து கொண்டிருக்கும் போது பின்தொடர்ந்து சென்ற 3 பேர் முதியவரை தாக்கி அவரிடமிருந்த 6000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வைரலாகியிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட வடக்கு தாராநல்லூரை சேர்ந்த தர்மதுரை ஈபி ரோடு பகுதியை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் ஒரு சிறுவனை கைது செய்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளம் பகுதியில் பள்ளி மாணவியின் போட்டோவை தவறாக சித்தரித்து பரப்பிய நபர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கலையரசன் என்பவர் முகநூல் பக்கத்தில் நண்பராக இணைந்துள்ளார். தொடர்ந்து மாணவியின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து மாணவியின் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதுகுறித்து மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்த நிலையில் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தஹாவூர் உசைன் ராணா அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 10 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொண்ட குழுவினர் மும்பையில் ஒரு ரயில் நிலையம், 2 சொகுசு ஹோட்டல்கள் மற்றும் ஒரு யூத மையத்தின் மீது ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இதில் முக்கிய சதிகாரர்களில் ஒருவரான ராணா என்பவர் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். அவரை டெல்லியில் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று சட்டமாக அமலுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்நிலையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுவை வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 2வது நாளாக அரசு பேருந்து சேவை முடங்கியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதன்கிழமை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இன்று 2வது நாளாக புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டோம் என சீனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் 104% உயர்த்தினார். சீனாவும் அமெரிக்கா பொருட்களுக்கான வரியை 84 விழுக்காடாக உயர்த்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் சீனாவுக்கு விதிக்கப்படும் வரியை 125% அமெரிக்கா உயர்த்தியிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள சீனா அரசின் வர்த்தகத்துறை செயலாளர், அமெரிக்காவுடன் மோதலை நாங்கள் விரும்பவில்லை, அதே நேரத்தில் அந்நாட்டின் நெருக்கடிக்கு அடிபணிய மாட்டோம் என கூறியுள்ளார். அமெரிக்கா, சீனா இடையே நடந்து வரும் வரி விதிப்பு போர் குறித்து ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ள மீம்ஸ் வைரலாகி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தினார். இதனையடுத்து சீனாவும் அமெரிக்க தயாரிப்புகளுக்கான வரியை உயர்த்திய நிலையில் மீண்டும் அதிபர் ட்ரம்ப் சீனாவுக்கான வரியை 104 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறார். இந்நிலையில் உலக நாடுகள் வரிப்போரில் சண்டையிட்டுக் கொள்வது போன்றும் ரஷ்யா ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது போன்றும் கென்யாவுக்கான ரஷ்ய தூதரகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் மீம்ஸ் ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு தோனி மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை அணி 4 தோல்வியை சந்தித்துள்ளது.
இந்நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகிய நிலையில் மீண்டும் சென்னை அணி கேப்டனாக தோனி செயல்படுவார் என அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அறிவித்துள்ளார். இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஏப்ரல் 26 முதல் மே 4 வரை 5 போட்டிகள் கொண்ட தொடருக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பெர்த் ஹாக்கி மைதானத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2 போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து சீனியர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 போட்டிகளிலும் விளையாட உள்ளன. நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் படத்தை பார்த்து கொண்டாடினர். சென்னை, சேலம், மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் படம் வெளியாகும் திரையரங்குகள் முன்பு திருவிழா கோலம் பூண்டது. அஜித் குமாரின் ரேசிங் டீம் ஸ்டிக்கரை காரில் ஒட்டியும் பூக்கள் தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் ரசிகர்கள் கொண்டாடினர். ஜெயிலர் 2 திரைப்பட படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நடிகர் அஜித் குமார் அடுத்த ரேஸிற்கு தயாராகி வருகிறார். தற்போது GT4 யூரோப்பியன் சீரிஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள தயாராகி வரும் அஜித் கார் சுற்றி பார்த்து அதில் உள்ள விஷயங்களை விளக்குவது போன்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே திரையரங்கத்திற்கு ரேசிங் உடையில் வரும் அஜித் ரசிகர்கள் இந்த வீடியோவை கண்டு உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் படத்தில் அஜித் ரேசிங் காரை பயன்படுத்தி ஒரு சண்டையில் ஈடுபடுவது போல் காட்சி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.